துறையில இருக்காரு 30 ஆண்டுகள் 30+ அவரே சொல்றாரு 30 ஆண்டுகளில் இவர் ஈட்டிய சம்பளம் இவர் சேர்த்து வைத்திருக்கிறது இவருடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 5000 கோடி வந்திருக்கணும். குறைஞ்சது 2500 கோடி. ஆனா எவ்வளவு டிக்ளேர் பண்ணிருக்காரு? எங்க போச்சு அந்த மத்த பணம் எல்லாம்? ஒரு ஆக்டருக்கு யார் சம்பளம் தருவாங்க? தயாரிப்பாளர். நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதுக்கும் என்கிட்ட இருக்கு. டைரக்டா பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அவங்களா இருக்காங்க. உதயநிதினே சொல்லு. ரெட் ஜெயண்ட்னு. ரெட் ஜெயண்ட் இருக்காங்க சார். ஆமா. அப்ப அவங்க உதயநிதி ஊழலை பத்தி பேசினாரா? நான் தூயவான் உதயநிதி சொன்னாரா? நான் தூய கட்சின்னு சொன்னாரா? தூய கட்சின்னு சொன்னது யாரு? நான் தூயவான்னு சொன்னது யாரு? தூய சக்தி. உடனே அமைதி ஆகிற இவ்வளவு நேரம் உடனே பதில் சொன்ன. நான் தூயவன், ஊழல் செய்ய மாட்டேன், ஒரு பைசா வாங்க மாட்டேன், யாரையும் வாங்க விட மாட்டேன். இவர் வாங்கின கருப்பு பணத்துக்கு என்ன பொருள்? இப்போ நான் காசு கொடுத்தானே சார் ஒருத்தன் வாங்குவாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி சார் காசு வருதுன்னு கேட்கலாம் சார். ப்ரொடியூசர்ஸ் சன் பிக்சர்ஸ் கேட்ட கேள்வி உனக்கு விளங்குச்சா? தன்னை தூயவான் என்றும் தன் கட்சி தூய கட்சி என்றும் ஊழலே செய்ய மாட்டேன், யாரையும் வாங்க விட மாட்டேன்னு சொன்னவரு இதுவரைக்கும் செய்த ஊழலுக்கு சொல்லியிருக்காரா? விளக்கம் சொல்லியிருக்காரா? ரஜினிகாந்த் சொன்னாரு, உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன். அது உங்க விஜய் ஏன் சொல்ல துணியல? என்ன தூய கட்சி, என்ன ஊழல்? சரி சார், அப்போ இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி கரப்ஷன் ஒழிப்பேன். அப்ப வாங்கினதுக்கு என்ன கணக்கு சார்? அதே மாதிரி அப்ப மினிஸ்டர்ஸ் கூட ரூலிங் பார்ட்டில அப்ப நீங்க மாற்றம் இல்ல. அப்ப நீங்க மாற்றம் இல்லை. சார் இதுக்கப்புறம் அவங்க ஊழல் செய்தார்கள், நீங்களும் ஊழல் செய்கிறீர்கள். ஊழல் சினி ஃபீல்டு பாலிடிக்ஸ் வேற தானே சார். இப்போ ஒரு பொலிட்டிக்ஸ் ஒரு சர்வீஸ் பண்ற ஒரு பர்சன் வந்து கரப்ஷன் பாலிடிக்ஸ் வேற. நீங்க பாலிடிக்ஸ் வந்துட்டீங்களே. அதான் சார். அப்ப சினி ஃபீல்ட்ல பண்ண கவர்மெண்ட் என்னோட பணம் பண்ண மாட்டாங்க. உன் பணத்தையும் சேர்த்தா விஜய் திருடி இருக்காரு. சரி, என் காசு தான் திருடுறானு. என் காசையும் திருடலாம், நான் கேட்க தானே செய்வேன். என் காசை தான் ஒரு படத்துக்கு மூலமா இன்டைரக்டா திருடுறாருன்னு வச்சுப்போம். ஒரு ஆக்டர் நடிச்சு திருடுறது ஒரு கம்மியான ஒரு தண்டனையா? ஒரு சர்வீஸ்ல இருக்கிற ஒரு மினிஸ்டர் திருடுறது ஒரு கம்மியான தண்டனையா சார்? கருப்பு பணம் கருப்பு பணம் தான் சார். கருப்பு பணம் ஊழல் தானே. ஊழல் தான் சார். எல்லாம் ஓகே. 2 கோடி ஊழல் தானே சார். 10 லட்ச ரூபா இருந்தாலும் ஊழல் தான் சார். என்னப்பா பேசிட்டு இருக்கோம் சார்? முடிஞ்சு போச்சுல்ல சார். விஜய் ஊழல்வாதின்னு ஒத்துக்கிறீல்ல? விஜய் ஊழல்வாதின்னு ஒத்துக்கிட்டு இல்ல. சினிமா சைடுல ஊழல்வாதியா இருக்கா சார்? அரசியல் வந்து ஏன் சினிமா ஊழல் வேற, அரசியல் ஊழல் வேற சார். டிஃபரன்ஸ் இம்பாக்ட். இப்போ தம்பி என்னப்பா, சினிமால இருந்து உனக்கு 10 லட்சம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? அரசியல்ல இருந்து 100 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? காசு தானப்பா. திருட்டு தானப்பா. ஆமா சார். அரசியல்வாதி வீட்டுல திருடினாலும் திருட்டு தான், நீ சினிமாக்காரன் வீட்டுல திருடினாலும் திருட்டு தானே. திருட்டு தான் சார். நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. விஜய் நல்லவர்னு சொல்ல முயற்சி பண்ணா, நீ என்ன சொன்னாலும் பண்ணவே மாட்டேன் சார். ஊழல் அவர் திருடினாருன்றத நீ ஒத்துக்கிறியா இல்லையா? அவனா சினிமா மூலமா திருடி இருக்காருன்னு. ஆமா, அவ்வளவுதான் நான் சொல்றேன். சார் அவர் எப்படி திருடானா? பாலிடிக்ஸ்ல மினிஸ்டர்ஸ், பவர் மினிஸ்டர்ஸ் எப்படி சார் அப்படி திருட முடியும்? ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லி பதவி ஏற்பாங்க? இவர் தூய கட்சின்னு சொன்னாரு, அதுக்கு பதில் சொல்லுங்க எனக்கு. ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் இப்ப நீங்க தானே சொல்றீங்க நடிகர் விஜய் தான் தூயவன், ஊழல் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு. அது சினி ஃபீல்ட்ல இருக்கிற போது என்னங்க சினி ஃபீல்டு? நீங்க பணம் தானே. சினி ஃபீல்டு வேற, பாலிடிக்ஸ் வேற. நான் இப்ப மென்ஷன் பண்றது ரீசன் வேற. நீதிமன்றத்துல போய் இப்படி சொல்லுவீங்களா? நீதிமன்றத்துல ஒவ்வொரு மினிஸ்டர்ஸும் பதவி இருக்கும் போது நான் சொல்லட்டுமா? ஏய்ப்புன்றது கவர்மெண்ட் அரசை ஏமாத்தினாரு, இந்த சமூகத்தை ஏமாத்தினாரு, தமிழ் மக்களுக்கு வந்து சேர வேண்டிய பொது பணத்தை ஏமாத்தினார். வரின்றது என்னது? 30 வருஷம் திருடிட்டு என்ன திடீர்னு தலைவராய் தூயவான்னுக்கிறதா என் கேள்வி. 70 வருஷமா ஒருத்தவங்க திருடிட்டு கட்சி நடத்திட்டே தானே சார். வெரி குட், தட்ஸ் மை பாயிண்ட். அப்ப அவனும் திருடன், நீயும் திருடன் தானே. மாற்றம்னு சொன்னீங்களே, அப்ப மாற்றம் இல்ல. நீ என்ன தெரியுமா, உங்க பாயிண்ட்ல இருந்து என்ன தெரியுமா மக்கள் விளங்கிக்குவாங்க? கவுன்சிலரே திருடுறான், எங்க ஹீரோ திருட கூடாதான்னு. அதான் நானும் சொல்றேன். தப்பு தான் சார் சொல்றேன். அவன் முடிஞ்சு போச்சு பாது. உங்க ஆளு திருடான்னு சொல்றீங்க. திருட தப்பு தானே. கருப்பு பணம் வாங்கினவன் திருடன் தானே. நீங்க என்ன ஊழலை பத்தி பேசுறது நான் கேக்குறேன். எனக்கு சரியான கேள்வி என்ன கேளுங்க. திமுக இவ்வளவு வருஷம் ஊழல் பண்ணிட்டு தானே சார் இருந்திருக்காங்க. 10 வருஷம் இதுக்கப்புறம் வர திமுக பண்ணிச்சுன்னு சொல்றீங்களா? 50 ஆண்டுகள் ஊழல் பண்ணிச்சு திமுக. ஒரே ஒரு ஆண்டுதான் ஊழல் பண்ணிச்சு தாவேகா. அதனால மன்னிச்சிடலாமா? அமௌண்ட் டிஃபர்ஸ் ஆகும் சார். இப்ப 1 லட்சம் அது அமௌண்ட் டிஃபர். சரி, அது 1000 கோடி. இவர் 100 ரூபாய் மட்டும் தான். 100 கோடி பண்ணாரு. இவங்க பவர்ல இருந்து 1000 கோடி இப்படி பண்ணாங்க சார். இவன் வாட்ஸ் யுவர் பாயிண்ட்? தூயவரா? இதுக்கப்புறம் சரி சினிமா தூயவரா? he claims to be holy. நான் சொல்றேன் சார். நீ அதனால அவர் சினிமா ஃபீல்ட்ல ஒரு தப்பு பண்ணி வந்தாருன்னு வெச்சுக்கலாம். அப்ப மாற்றம்னு நீங்க சொல்றதுக்கு இடமே இல்ல. கருப்பு பணம் வாங்கினவனும் கெட்டவன் தானே, தப்பானவன் தானே. So Vijay is not a change. You cannot vote for மாற்றம். அவரும் தவறானவர் தான். சொன்னா ஒத்துக்குவாயா? சொல்ற வரைக்கும் அசியூம் பண்ணாத. தவறானவனுக்கு வக்காலத்துக்கு வராத. நீ என்ன இளைஞன்? நீ நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணுவேன். நீ சப்போர்ட் பண்ணியா? என் ப்ராப்ளம் இல்ல. தப்ப நியாயப்படுத்தாத சார். நான் அதெல்லாம் சொல்லிட்டேன் சார். விஜய் பண்ண ஊழலும் தப்புன்னு தானே சார் நான் சொன்னேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டென்ஸ். ஆமா,
இத்தனை வருஷம் நான் அவனுக்கு பயந்து ஒழிஞ்சிட்டு இருந்தேன்னு நினைச்சியா சிங்காரம்? பொழைச்சிட்டு போடான்னு விட்டுட்டு போனேன். யாரெல்லாம் மண்டே கல்வி கொள்ளையடிச்ச சம்பாதிச்ச சொத்தோ என்னமோ இதே செட்டப்ல கடைசி வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்துட்டு போயிருக்கலாம் இல்ல? முடியாத, செஞ்ச பாவம் விடாத. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்கட தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்லை. என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு. Starting